Hello students, today topic is Unit 2 Accounts of Not-for-Profit Organization. So chapter name என்ன கொடுத்திருக்காங்க Accounts of Not-for-Profit Organization. Profit Organization என்ன ரெகுலரா இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் Profit Organization. ஏன்னா அவங்களோட மெயின் எய்ம் minimize the cost and maximize the profit. பட் இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ப்ராஃபிட் வந்து எங்களோட எய்ம் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த கம்பெனிஸ்ல எப்படி அவங்க வந்து அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, some organizations are established for the purpose of rendering services to the public without any profit motive. என்ன கொடுத்திருக்காங்க? some organization, ஒரு சில organizations மட்டும் என்ன பர்பஸ்க்காக அவங்க பண்றாங்கன்னா rendering services to the public. பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணணும், எங்களுக்கு ப்ராஃபிட் தேவையில்ல, மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணும் அப்படின்ற எய்ம்ல ஆரம்பிக்கிறதோட பேர் தான் என்னது not for profit organizations. They may created for the அவங்க எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா promotion of art, culture, education, sports, etc. அவங்க எதெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஆர்ட், கல்ச்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ இந்த லெவலில் இருக்கிறவங்கள இவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணணும். நம்ம ஏரியாவில் இருக்கிற அந்த கிளப்பு, ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, இல்லை அந்த கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ், எஜுகேஷன், இதுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் என்னது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்ச்சுரல் சொசைட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரீக்ரியேஷன் கிளப்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், libraries and literary associations are some of the examples of not-for-profit organizations. So the not-for-profit organization ஓட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா non-trading concerns. அவங்க வந்து சேல்ஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணல. ஸோ இந்த not-for-profit organizationsக்கு two names. First one, not-for-profit organizations are non-trading concerns. அவங்க ப்ராஃபிட் ஏன் பண்ணணுன்றது அவங்களோட இது கிடையாது, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது இல்லை. அப்போ இவங்களுக்கு தேவையான பணம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கான பணம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா தே ரைஸ் ஃபண்ட்ஸ் த்ரூ டொனேஷன்ஸ். டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பீப்புள், வெல்த்தி பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கொடுக்குற டொனேஷன்ஸ். கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட். கவர்மெண்ட் நமக்கு சப்சிடிஸ்லாம் தராங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு கவர்மெண்ட்டும் எல்லாமே மானிய விலையில கொடுப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃப்ரம் தியர் மெம்பர்ஸ். அந்த அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கிறவங்க கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மந்த்லி இல்ல 3 months ஆர் 6 months, 1 year, லைஃப் டைம், இந்த மாதிரி அவங்க வந்து எப்படி வேணா பே பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இன்னும் நிறைய வயசுல அவங்க வந்து பணம், அவங்களுக்கு தேவைப்படுற பணத்தை வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. தீஸ் கன்சர்ன்ஸ் மஸ்ட் ஆல்சோ மெயின்டைன் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணல, மக்கள்கிட்ட இருந்து ஒரு சில பேர் கொடுக்குற டொனேஷன்ஸ், கவர்மெண்ட் கொடுக்குற கிராண்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் தியர் மெம்பர்ஸ், இதை வச்சு தான் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்கன்னா கூட அவங்களும் அவங்க கிட்ட இருந்து வாங்குற இல்லை செலவு பண்ற பணத்துக்கு அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறோம், எதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்ற அக்கௌண்ட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா பணம் கொடுத்தவங்க திரும்ப கேட்பாங்க இல்லையா, நாங்க கொடுத்த பணத்தை எப்படி செலவு பண்ணீங்க, என்ன ஏது அவங்க கேட்கறப்ப அதுக்கான அக்கௌண்ட்டை வந்து அவங்க வந்து யார் கேட்கறாங்களோ அவங்க கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்காக இவங்க வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. ஓகே, சாப்டர் நேம் என்ன? சாப்டர் 2 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இந்த சாப்டரை வந்து நம்ம சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி பழைய ஓல்டு போர்ஷன்ஸ் 11th வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட், ரெவன்யூ ரெசிப்ட்,
இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 இப்போ ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அது இதெல்லாத்தையும் ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன ஞாபகம் வந்துச்சா? ஸோ +1ல நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் it is an expenditure incurred during an accounting period, the benefit of which will be available for more than one accounting period. அதான் என்னன்னு சொல்றோம், capital expenditure. It is non-recurring in nature. Revenue expenditure, it is recurring in nature. Non-recurringனா எப்பவாவது செலவு பண்றது வந்து non-recurring. அடிக்கடி ரெக்கரிங்ன்றது வந்து அடிக்கடி செலவு பண்றப்ப அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வித்தின் த அக்கௌண்டிங் பீரியட். நெக்ஸ்ட் ஒன் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். Deferred revenue expenditure, an expenditure which is revenue expenditure in nature, the benefit of which is to be derived over a subsequent period or periods, is known as deferred revenue expenditure. Examples பார்த்திருப்போம் இல்லையா, advertisement and etc. Next one, capital receipt and revenue receipt income. First capital expenditure, then revenue expenditure, deferred revenue expenditure. இதெல்லாமே expenditures, payment. Then income, capital receipt, revenue receipt. இது வந்து income. அதுக்கப்புறமா என்ன நம்ம பார்த்தோம், for chapter 1+2ல final accounts of sole proprietors. Okay, இப்போ chapter 2 பார்க்கலாம். Chapter 2 name, not for accounts from not for profit organization. Okay, not for profit organization must also maintain proper books of accounts. அவங்களும் accounts வந்து maintain பண்ணணும். They must account for all cash receipt and payment. ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறோம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். At the end of each accounting year, ஒவ்வொரு அக்கௌண்டிங் இயர்லயும் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த கம்பெனிஸ் இந்த ஆர்கனைசேஷன்ஸும் அந்த இயர் எண்டிங்ல அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. எதுக்குன்னு பாருங்க, at the end of each accounting year they must also prepare the final accounts to ascertain the surplus or deficit and financial positions. கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட்டா நெட் ப்ராஃபிட் என்ன, நெட் லாஸ் என்ன, இல்லை நம்ம அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எந்த பொசிஷன்ல இருக்கு, நம்ம கம்பெனி எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பாக்குறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் இவங்க எதுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, டு அசர்டைன் த சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட். சர்ப்ளஸ்னா அதிகமா மிச்சம், நம்ம கையில அதிகமா எவ்வளவு எல்லா செலவும் போக எவ்வளவு பணம் இருக்குன்னு பாக்குறது சர்ப்ளஸ். டெபிசிட்னா பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளவு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பாக்குறாங்க. அண்ட் பினான்சியல் பொசிஷன், ஆர்கனைசேஷன் பினான்சியல் பொசிஷன் இன்னைக்கு கண்டிஷன்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அக்கௌண்ட ப்ரிப்பேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், the following final accounts are prepared by not for profit organizations. ஸோ இதில் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தென் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா. பட் இதில் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, receipt and payment account. First one, receipt and payment account. Number 2, income and expenditure account. Number 2, income and expenditure account. Third one, balance sheet. Next one, first நம்ம +1ல பார்த்தது வந்து final accounts of sole proprietors. அதில் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, இது வந்து +1 போர்ஷன். தென் +2ல சாப்டர் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், calculation of statement of affairs, that is calculation of opening capital, total debtors account, total creditors account, then trading account, profit and loss, balance sheet. இப்போ சாப்டர் 2 ஹெட்டிங் என்ன, அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். இதில் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், தென் தேர்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த சாப்டரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற அக்கௌண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், நம்பர் 2 இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், தென் பேலன்ஸ் ஷீட். ஓகே,
receipt and payment account is nothing but it's just related to or plus 1ல பார்த்த நம்ம cash book பார்த்திருக்கிறோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இதுலயும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். Then listen. Not for profit organizations registered under section 8 of the Indian Companies Act 2013. Under section 8 of the Indian Companies Act 2013. Not for our profit organizations வந்து எந்த இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, section 8 of the Indian Companies Act. இது அந்த மெத்தட் இவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும் as per schedule 3 to the Indian Companies Act 2013. okay, but நம்ம இப்ப பார்க்கறோம் இல்லையா plus 2ல நம்ம இந்த யூனிட்ல நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து only the not for profit organization not registered under the Indian Companies Act 2013. எதெல்லாம் இந்திய schedule 3 Indian Companies Act 2013ல ரெஜிஸ்டர் பண்ணாத கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து எப்படி அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஓகே, சோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆர் ப்ரிப்பேர்ட் as per schedule 3 of the Indian Companies Act 2013. ஓகே, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எந்த செக்ஷன்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, செக்ஷன் 8 of the Indian Companies Act 2013. அதுல as per schedule 3 to the Indian Companies Act 2013 ஓட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் அவங்க அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். பட் நம்ம யூனிட்ல நமக்கு கொடுத்துருக்கிற போர்ஷன்ஸ்ல வந்து அந்த இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போறதுல ஃபாலோ பண்ணவும் தேவையில்லைன்ட்டாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபார்மேட் ஆஃப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டும் அதை பத்தி சம்ஸ் எப்படி போடுறதுன்றதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.